இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நம் விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருக்காக வல்லமையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருக்காக திடசாட்சியாய் நின்ற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து கர்த்தருக்காகவே நின்ற ஒரு தீர்க்கதரிசி எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவர் கர்த்தராலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஆண்டவராலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி குறித்து 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாய் நாம் பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே இன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இங்கே எலியா என்கிற தேவ மனுஷன் ஆகாபை பார்த்து சொல்கிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஆண்டவருடைய ஜீவனை வச்சு நான் சொல்றேன், நான் சொல்லுகிற வரைக்கும் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, நீ இப்போ ஆகாபுக்கு உன்னை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். நேர சத்தர் சொன்னபடி வந்து சொல்றான், மழையும் பனியும் பெய்யாது சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கேரி தாற்றங்கரையில ஒளிந்து கொண்டு, காகம் உனக்கு நமக்கு தெரியும், காகம் உனக்கு அப்பமும் இறைச்சி கொண்டு வரும், ஆற்றின் தண்ணீரை குடி. ஆற்றின் தண்ணீர் வத்தி போயிட்டு, வத்தி போன பிறகு இந்த சூழ்நிலையை நோசோஸ் ஆண்டவர் சொல்ற, எப்பப்போ சாரிபாத்தூருக்கு போ, அங்கே ஒரு விதவையை பராமரிக்கும்படி உனக்காக நான் விதவையை நியமித்திருக்கிறேன், போ அங்கே போ, பராமரிக்கும்படி கட்டளை கொடுத்துருக்கிறேன், போ. சாரிபாத்தூருக்கு வருவார், அங்கே விதவை விறகு பொறுக்கிட்டு இருப்பா. கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு ஒரு அடை பண்ணி கொண்டா. அவன் சொல்றா, ஐயா நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன், சாக போகக்கூடிய சூழ்நிலைக்கா, சாக போகிற கண்டிஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம் சீதோன் கடத்த சாரிபாத்தூரில், அதனால அதான் 2 விறகு பொறுக்கிறேன். இல்லை முதல்ல அடைய எனக்கு ஒரு சின்ன நீ அடைய பண்ணு, அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டா, தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளையிடுகிற வரைக்கும் உன் மா பிசைக்கிற தொட்டியில் மாவு குறையாது, எண்ணெய் களையத்தில் எண்ணெய் குறையாது, 2 உனக்கு வந்துகிட்டே இருக்கும், குறையாது. கர்த்தர் என்னை பராமரிக்கும்படி உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் வல்லமை உள்ளவர், ஆகவே அவர் நாமத்தில் சொல்றது குறையாது, அவர் நாமத்தில் சொல்றது குறையாது. பாருங்க இங்க சொல்றாரு 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதிலும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்றார் குறையாது. இப்ப ஆயத்தம் பண்ணுகிறாள், குறையவே இல்லை. ஆனா எலியா மேல் வீட்டறையில் தங்கியிருக்கிறார், மேல் வீட்டு கொடுத்தாங்க, எலியா மேல் வீட்டறையில் தங்கியிருக்கிறார், பிள்ளை செத்து போயிடுச்சு. அது சொல்றா, தீர்க்கதரிசி என் பிள்ளை சாகிறதுக்கான இங்கே வந்தீரு, பிள்ளையை கொண்டா. மேல் வீட்டறையில் போய் ஜெபிக்கிறார். 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 17:20, என் தேவனாய் கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவின் மகனை சாக பண்ணின நாள் இவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாய் கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வரட்டும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு தங்க இடம் கொடுத்துருக்கிறா, இந்த பிள்ளை செத்து போயிட்டு சாக பண்ணிட்டு இறந்து போயிட்டான், அவளுக்கு துக்கம் வந்துட்டு அப்படின்னு எழுப்பணும் ஆண்டவரே ஜெபம் பண்றான். அந்த பிள்ளை உயிரோடு வந்து விடுகிறது. அநேக நாள் சென்றுட்டு, கிட்டத்தட்ட 18ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோமே, அது 1ஆம் வசனம், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றான். நீ ஆகாபுக்கு போ, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன், போய் உன்னை காட்டு. ஆகாப சொல்றாரு, நீ நேர என்ன செய்ய, கர்மேல் மலைக்கு
கர்மேல் மலைக்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூட்டிட்டு வா, அங்க வச்சு பேசிக்கிடலாம். கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தார். பாகாலின் தீர்க்கதரிசிகள்லாம் கர்மேல் மலைக்கு வர்றாங்க. தீர்க்கதரிசியா இருக்கிற எலியா போறவர் சொல்றார், 2 பலிபீடத்தை கட்டுங்க, ஆளுக்கு ஒரு காளை தெரிந்து கொள்ளுங்க, அந்த சந்து சந்தா விட்டுங்க, அந்த பலிபீடத்தின் மீது விறகுகள் எல்லாம் வச்சு காளை அதுக்கு மேல வைங்க, யாரும் நெருப்பு போடக்கூடாது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். இதுதான் கண்டிஷன். யாரும் எந்த மனுஷனும் நெருப்பு போடக்கூடாது, அக்கினி வானத்திலிருந்து இறங்கணும். மனுஷன் இந்த இவங்களுக்கெல்லாம் ரைட், இது நல்ல வார்த்தை, அப்படியே செய்திருவோன்ட்டான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பாகாலே உத்தரவு கொடும், பாகாலே உத்தரவு கொடும், பாகாலே உத்தரவு கொடும். எந்த உத்தரவும் பிறக்கல, எந்த மறு உத்தரவும் வரல, உத்தரவே கொடுக்கல, மறு உத்தரவே வரல. சாயங்காலத்தில் எலியா வர்றார். அந்த பலி செலுத்தின நேரத்தில் தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் இங்கே பலி செலுத்துகிறார். அவர் இங்கே பலி செலுத்துகிறார். காளைகள் எல்லாம் வெட்டி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார், ஆண்டவரே நீர் தேவன், இந்த ஜனங்களுக்கெல்லாம் அதை விளங்கப்படும். அங்கே முதலாவது எலியா செய்யக்கூடிய காரியம், தூர்ந்து போன பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. தூர்ந்து போன பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தூர்ந்து போன நம்முடைய பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிடும்படி விரும்புகிறார். தூர்ந்து போன பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். திருநெல்வேலி திருமண்டலத்திலே வரப்போகிற ஒரு புதிய பேராயர் தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிடுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிடுவார். இங்க எலியா தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அங்கே செப்பனிட்டு ஜெபிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியையும் கற்களையும் கல்லையும் மண்ணையும் தண்ணீரையும் விலக்கி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடம், நம்முடைய இருதயமாக பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கிறதா? செப்பனிடப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் செப்பனிடும்படி விரும்புகிறார். எலியா அதை செப்பனிட்ட பொழுது கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தூர்ந்து போன பலிபீடம் செப்பனிடப்படட்டும். கர்த்தர் தூர்ந்து போன பலிபீடத்தை செப்பனிடும்படி விரும்புகிறார். செப்பனிடும்படி விரும்புகிறார். தூர்ந்து போன பலிபீடத்தை செப்பனிடும்படி ஆண்டவரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க தூர்ந்து போன பலிபீடத்தை நீ செப்பனிடுவீராக. ஆண்டவரே, அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே தூர்ந்து போன பலிபீடங்களை நீ செப்பனிட போகிறபடி நான் சொல்றோம். வரப்போகிற புதிய திருநெல்வேலி பேராயர் ஆண்டவரே, தூர்ந்து போன நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட போகிறபடி நான் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தூர்ந்து போன பலிபீடத்தை நீ செப்பனிடுவீராக. கர்த்தர் கிரியை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.